அஸ்தினாபுரத்து மன்னர் சந்தனு கங்கையோட அழகுல மயங்கி அவளை மணக்க விரும்பினார். கங்கை, நான் என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்கவோ தடுக்கவோ கூடாது, இந்த வாக்கை மீறினா உன்னை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு நிபந்தனைகளா சொன்னார். சந்தனுவும் கங்கை சொன்னதுக்கெல்லாம் சம்மதிச்சு அவளை மணந்தார். அவங்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் பிறந்த உடனேயே கங்கை நதியில கொண்டு விட்டா கங்கை. 8வது குழந்தையையும் கங்கையில விடும்போது சந்தனு தடுத்தார். மன்னன் கொடுத்த வாக்கு மீறப்பட்டதால் கங்கை 8வதா பிறந்த தேவவிரதன்ற குழந்தைய அவர்கிட்டயே கொடுத்து பிரிஞ்சு போயிடுறான். அந்த தேவவிரதன் எடுத்த கடுமையான சபதத்தினாலதான் பிற்காலத்துல அவன் பீஷ்மர்னு அழைக்கப்பட்டான். சமஸ்கிருதத்துல பீஷ்மம்னா கடுமையானது, யாராலும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். சந்தனு கங்கை போன கொஞ்ச காலத்திலேயே செம்பட பெண்ணான சத்தியவதியை பார்த்து அவளுடைய அழகுல மயங்கி கல்யாணம் செய்ய கேட்கிறார். ஆனா அவளுடைய அப்பாவான அந்த செம்பட தலைவன், என் மகளுக்கு பிறக்கும் மகன் தான் அடுத்த அரசராகணும், அதுக்கு சம்மதம்னா நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றார். இந்த நிபந்தனையை சந்தனுவால ஏற்க முடியல. தேவவிரதன் தான் அரசரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். என்னுடைய ஆசைக்காக என் மகன் கிட்டேயே எப்படி யாசிக்கிறதுன்னு யோசனை பண்றார். அது இகழ்ச்சி அவமானமும் கூடன்னு நினைச்சு அவருடைய மதிப்பையும் குறைச்சி செயல்படுறதுக்கு யோசிக்கிறார். அதனால அவருடைய உடல்நல மோசமா போறதை பார்த்த தேவவிரதனான பீஷ்மர் அப்பாவை காப்பாத்த அந்த செம்பட தலைவர் கிட்ட போய், நான் அரசு உரிமையை துறக்கிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு சபதம் எடுக்கிறார். என்னுடைய தந்தைக்காகவும் வம்சத்துக்காகவும் நான் என் அரசுரிமையை இப்போதே துறக்கிறேன் மற்றும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். இதனால் என்னிலிருந்து வம்சம் உருவாகாமல் காப்பேன். அதுதான் பீஷ்மர் சபதம். அந்த செயல்னால இகழ்வா நினைச்ச யாசித்தலையும் தன்னுடைய தந்தை வருத்தப்படாம இருக்கணும்னு அந்த சபதத்தை எடுக்கிறார். ஏற்பது இகழ்ச்சின்னு ஒரு வரியில சொல்ற ஔவையார் மத்தவங்க கிட்ட கையேந்தி யாசகம் கேட்கறது இகழ்ச்சின்னு சொல்றார். அதே மாதிரி சந்தனு பெத்த மகன் கிட்ட எப்படி யாசகம் கேட்கறதுன்னு யோசிச்சது இந்த ஆத்திச்சூடி சொற்களுக்கு சரியா பொருந்தும். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.